Good morning. Good morning, warriors. Good morning. Am I audible? Good morning. Good morning, Basingla. My dear warriors, good morning. So, எந்திரிச்சாச்சா எல்லோரும் காலையில்? யார் யாரெல்லாம் இருக்கீங்க? இன்றைக்கி புது சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Are you guys ready for that? Jai Shri present. Good morning, good morning. So, good morning. First விஷயம் உங்கள் எல்லாருக்கும் மிட்டம் டெஸ்ட் டேட்டை பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நம்ம 15-16 எதிர்பார்க்கலாம். 16 25, 27 அந்த டேட்குள்ளே முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா மிட்டம் டெஸ்ட் இருக்க போகுது. அப்போ மிட்டம் டெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? we have to ஸ்டடி அலாட். நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம இப்போ தான் ஒரு லெசனே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் நடக்கும் லாஸ்ட் மினிட்ல லெசன் நடத்துறது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 6th சாப்டரோட புக் பேக் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர், ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். அதனால் அதை சூப்பராக ஈஸியாக என்ன பண்ணலாம், நீங்கள் படிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நம்மளோட மிட்டம் டெஸ்ட்டோட ஆல் இன் ஒன் லைப்ரரி நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா. இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இப்போயே என் கூடயே சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோக்கில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கில் அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் லைப்ரரின்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க்குக்கு போகும். ஸோ அதில் போய்ட்டு பை நவ் கொடுத்துருங்க. அதில் 3 rupees 4 rupees எது காமிச்சாலும் பரவாயில்ல, பை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது 0 மாதிரி உங்களுக்கு பையை பண்ணி 0 ஆகிட்டு உங்களுக்கு அது வந்து பே ஆகிடும். 0 rupees பே பண்ணி வந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக பே ஆகிடும். ஸோ இப்போ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு கிளாஸும் இதுக்கு முன்னாடி நம்ம நடத்துனது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அது எல்லாத்தையும் நான் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரியா? இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் ஃப்ரீயாக ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஐயோ பேக் நேமிங்காக இருக்கட்டும், சாப்டர் 6 இது எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக அதில் பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் கவனமாக அதை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போயே பே பண்ணி வாங்கிடுங்க. யாராவது வாங்கலைன்னா இப்போ வாங்கிடுங்க, அதாவது 0 rupees பே பண்ணி. ஓகே ரைட். அதுக்கப்புறம் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் இது வரைக்கும் யாரும் அட்மிஷன் போடணும்னு நினச்சி போடாமல் இருந்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், நேராக போய் விசிட் பண்ணி அங்கேயே என்ன பண்ணலாம், அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். சரியா? ஓகே, ஆரம்பிக்கலாமா? குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங். ஆரம்பிக்கலாமா? தலைவலிக்குதுடா, தலைவலிக்குது அந்த மாதிரி என்ன, நிஜமாகவே தலைவலிக்குது இன்றைக்கி எந்திரிச்சப்பிலேருந்து. சரி, வாங்க 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 போகலாம் போகலாம் போகலாம். ரைட், வி வில் ஸ்டார்டட். ரைட், ஃபர்ஸ்ட் கொஷின், ஸ்டேட் பாயில்ஸ் லா. தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா பாயில் விதியை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாயில்ஸ் லானா என்னது? பாயில்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, பாயில் தாத்தா என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிங்க. இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள்லாம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி இது ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருந்துருக்கலாம். பட் இங்கே எப்படி எழுதணும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். அட் கிவன் டெம்பரேச்சர், ரைட்டா? அட் கிவன் டெம்பரேச்சர், கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வேர்டு இருந்தால் தான் மார்க் வரும், இல்லைனா மார்க் வராது. ரைட்டா? அட் த கிவன் டெம்பரேச்சர். என்னது? அட் தி கிவன் டெம்பரேச்சர். பர்டிகுலராக என்ன பண்ண போகிறாங்க, ஒரு கிவன் டெம்பரேச்சர் கொடுக்க போகிறாங்க. அந்த டெம்பரேச்சரில்
the volume occupied by a fixed mass of gas is inversely proportional to its pressure. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு கேஸ், ஜென்ரல் அது கேஸியஸ் ஸ்டேட் தானே. இந்த லெசன் வந்து கேஸியஸ் ஸ்டேட்டு. ஸோ கேஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. கேஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ கேஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு கேஸ் எடுத்துக்கிறீங்க. சாரிப்பா, ஒரு டெம்பரேச்சரில் ஒரு கேஸ் எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐயோப்பா இன்றைக்கி என்ன ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சிலருக்குலாம் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் சிக்னஸ்ன்னு இருக்கும், சைனஸ்லாம் சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிட்டதில்லை. ரெகுலராக எந்திரிக்கிற டைமுக்கே எந்திரிச்சா எனக்கு அப்படி ஆகாது. இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைமில் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ கடைசி ஒரு 2 மாதமாக காலை 4 மணிக்கு தான் எந்திரிச்சிட்ருக்கேன். இது ஏன் தெரில, இன்றைக்கின்னு திருப்பி இப்படி இருக்கு. தண்ணி குளிச்சா சரியாயிடுமா என்ன கார்த்தி? சரி ட்ரை பண்ணுவோம், கார்த்தி சொல்கிறத ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்ன ஏசி போட்டால் தும்மல் வருது, ஏசி போடலைன்னா வேர்க்குது. என்ன பண்ணுறது? கோல்டு இன்னும் பிடிக்கல. இது வந்து இந்த ஏர்லி மார்னிங் மட்டும் அப்படி இருக்கும், அப்புறம் சரியாயிடும். மாலை மங்கும் நேரம் மாதிரி இது காலை மங்கும் நேரம். காலையில் மட்டும் கண்ணில் இருந்து மூக்கில் இருந்தெல்லாம் தனியாக வரும். அந்த மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இது. சிம்பிளாக அந்த சைனஸ்ன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதாவது ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கும். ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சோன்னே டக்கு நம்ம பாடிக்குள்ளே குளிர்ந்த காற்றெல்லாம் போகிறப்ப இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நான் என் வீட்டிலேருந்து இங்கே வரணும்ல, அதனால் அங்கேருந்து வரப்போ கோல்டு ஏரு உள்ளே போகுதில்ல காற்றுக்குள்ளே மூக்குக்குள்ளெல்லாம், அதனால வரது தான். சரி, இப்போ ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு. பாயில்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேஸ் எடுத்துக்கிறீங்க. அந்த கேஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெம்பரேச்சர் ஃபிக்ஸட் மாஸில் ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 28 டிகிரி செல்சியஸ் 1 kg ஏர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இது 2 ஃபிக்ஸடாக வச்சுருக்கப்ப அதில் இருக்கக்கூடிய வால்யூம் ரைட்டா, அதோட வால்யூம், அந்த 1 kg கேஸோட வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லினா என்னதுப்பா, டிவிஷனில் இருக்குமா? யாரோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குமா? ப்ரெஷர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷர் கூட 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 வால்யூம் குறையும். கரெக்டாக இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பாட்டிலில் நான் என்ன பண்ணுறேன், கேஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், நான் அழுத்துறேன் சரியா. நான் அழுத்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் என்ன பண்ணுது, குறையுதுல. நான் உள்ளே போட்டு அமுக்குனா தான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இஃப் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வால்யூம் டிக்ரீசஸ். அப்போ ஆப்போசிட்டில் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் என்னது, இன்க்ரீசஸ் சரியா. அப்போ V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/P. அப்போ கான்ஸ்டன்ட், அதாவது நம்ம இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக V இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு 1/Pன்னு போடுறோம். அப்போ PV இஸ் ஈக்குவல் டு K. இது நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷன். நம்ம இப்போ பின்னாடி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஒரு கேஸ் உருவாக்கும் ஒரு ஈக்குவேஷன், அதுக்கு இது என்னது நம்மளுக்கு தேவை சரியா. ரைட், பாயில்ஸில் பார்த்துட்டோம். நிறைய லா இருக்குது, நிறைய கான்செப்ட் ஓரியன்ட் கொஷின் தான் இது. இந்த லெசனுக்கு பார்த்திங்க அப்படின்னா புக் பேக் கொஷின் எல்லாமே டீச்சர் எழுத சொல்லியிருப்பாங்க. நிறைய ஸ்கூலில் கைடு கொடுத்துருவாங்க, மெட்டீரியல் கொடுத்துட்றாங்கன்னு கேள்விப்படுறேன். அப்படி இல்லாத ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா எழுத சொல்லுவாங்க. இந்த கொஷினுக்கு எழுதி படிக்கணும் கரெக்டாக. யாரெல்லாம் இந்த கொஷின் இந்த லெசனோட புக் பேக்லாம் எழுதுனீங்க? எனக்கு நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டெல்லாம் எழுத தான் வைப்பேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் வந்து கைடெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கூலோட ரூலே தான். டீச்சரோட வேலை என்னது, பிள்ளைங்களுக்கு எழுதி தரது. பிள்ளைங்களுக்கு மேபி நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து தரது இதெல்லாமே அந்த ஸ்கூலில் எனக்கு ட்ரைனிங் பண்ணது தான். ஈவன் தோ ஐ எம் நாட் அ டீச்சர் ட்ரைனிங் நான் முடிக்கலை, டீச்சர் ட்ரைனிங்லாம் நான் படிக்கலை. நான் என்ன பண்ணல, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கலை, டீச்சர் ட்ரைனிங் படிக்கலை. ஆனால் இன்றைக்கி கெமிஸ்ட்ரியில் நிறைய பேர் சென்டம் வாங்க வச்சுருக்கேன், நிறைய பேர் 98, 99 அந்த மாதிரி வாங்க வச்சுருக்கேன். நீட் ஜெயிலில் நல்ல ஸ்கோர்லாம் வாங்க வச்சுருக்கோமா.
இப்போ இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக என்ன அப்படின்னா எதை பண்ணணும், பசங்களுக்கு எது ஈஸியஸ்ட் வே. ஏன்னா கைடு வாங்குறதுன்றது தேவையில்லாதது. கைடுங்கிறது தேவையே கிடையாது, புக்கில் தான் படிக்கணும். 11th 12th பொறுத்த வரைக்கும் புக்கில் தான் படிக்கணும். ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்லாம் புக்கில் இருக்காது. எந்த கொஷினை இப்போ பாருங்களேன், ஒரு கொஷின் காட்டுறேன். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிக்கி வால் இருக்குது, ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்ஸ், காற்று நிரப்பப்பட்ட பாட்டிலெல்லாம் என்ன பண்ணுமா, நம்ம வெயில் காலத்தில் டமால்னு வெடிச்சிருது அல்லது தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கெலாம் புக்லேயே ஆன்சர் இருக்காது. ஏன்னா இது வந்து ஜென்ரலாக இந்த லாவை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். அப்போ இதுக்கெலாம் எங்கே போகிறது? அதனால் இதெல்லாத்தையும் இப்போ இந்த ஸ்லைட்லேயே எவ்வளோ பெருசு இருக்குது. அப்போ இது புக்கில் எழுதுனா எவ்வளோ பெருசு வரும், அந்த மாதிரி எழுதி வைக்கணும். இந்த சாப்டர் ஃபுல்லாக எழுதி வைக்கணும். பசங்கள்லாம் எரிச்சல் ஆவானுங்க, காண்டாவானுங்க. எப்போ சார் முடியும் இந்த லெசன், இப்படி எழுத வச்சுட்டே இருக்கீங்களே, இது எங்கேயாவது புக்கில் குறித்து விடுங்க சார் அப்படின்னுவான். நீங்கள் உட்காந்து எழுதுறா மகனே அப்படின்னு எழுத வச்சுட்டே இருப்போம். தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கடைசி பேட்ச்சு 2022 பேட்ச். 2022 தான் என்னோடய லாஸ்ட் பேட்ச் ஸ்கூலில். 23லேருந்து நான் வேதாந்துக்கேன். 23லேயும் ஸ்டார்டிங்கில் இல்லை 23 மிட்டிலே நான் அந்த ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை 22 முடிச்சுட்டு தான் வந்தேன். 23ல் நான் கொஞ்ச நாள் வீட்டில் ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக வேதாந்தில் ஜாயின் பண்ணேன். 23 ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஜூலை ஆகஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். 23 ஆகஸ்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டாக ஜாயின் பண்ணேன். 23 ஆகஸ்ட் அந்த மாதிரி. கான்செப்ட் இந்த லெசனில் ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் இஸ் வெரி வெரி ஈஸி. சரியா? ரைட். நேம் 2 ஐட்டம் தட் கேன் சர்வ் அஸ் அ மாடல் ஃபார் கே-லுசாக் லா. ரைட்டா? கே-லுசாக் லா என்னது? நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குமே, அதை போய் பார்த்துட்டு இருந்துருமா? கே-லுசாக் லான்னா என்னென்னு சரி, அதை காணும். நம்ம இங்கே படித்தோம். இதை இந்த எக்ஸாம்பிள் படிக்கிறப்ப கே-லுசாக் லான்னா என்னென்னு தெரிஞ்சிடும். வாங்க. டயர் ப்ரெஷர் இன் சம்மர் அண்ட் வின்டர். டயர் ப்ரெஷர் இன் சம்மர் அண்ட் வின்டர். அப்போ கே-லுசாக் லா என்னது? டயர் ப்ரெஷர் இன் சம்மர் அண்ட் வின்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் என்ன ஆகும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். டாக் சவுண்ட் கேட்குதா? அவங்க கீழே ஒரு 3 இருக்குது. 8th வீட்டுக்காரங்களோடதே அவங்களே 3 வளர்க்குறாங்க. எங்கள் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, உன்னைய வளர்க்குறதே பெருசு, நீ நாய்க்குட்டியை வேறு தூக்கிட்டேன்னு ஒன்ற மாதிரி நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் தூக்கிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆனால் 3 டாக் வச்சுருக்காங்க அவங்களாம். கே-லுசாக் லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி எப்படி நம்ம பாயில்ஸில் படித்தோமோ அதே மாதிரி அட் அ கிவன் டெம்பரேச்சர். அதுக்கு பதிலாக இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஃபார் அ ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் கேஸ் இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ். சரியா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே பாட்டில் தான். இந்த பாட்டிலில் 1 kg ஏர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ ஏர் இருக்குது. நான் ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுமா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் கே-லுசாக் லா சொல்கிறார். இப்போது டயர் இருக்குது, நம்ம வண்டியோட டயரில் காற்றடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நான் காற்றடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் மாதம் குளிர்காலமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் என்ன பண்ணதில்? கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி அதே டயரை அப்படியே நான் அதே அளவு காற்றை நான் வந்து சம்மர் சீசன்லேயே அடிக்கிறேன் அப்படின்னா அந்த ப்ரெஷர் என்ன ஆக போகுது? மதியானம் 12 மணி வெயிலில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ ஒரு அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும்? இந்த டயரால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த ப்ரெஷர் எக்ஸீட் ஆச்சுன்னா டயர் வில் பர்ஸ்ட். அப்போ என்ன அர்த்தம்? சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா காற்று என்ன பண்ணணும்? கொஞ்சம் கம்மியாக அடிக்கணும். அதுதான் ரூல். ஆனால் நம்ம யாரும் அப்படி ஃபாலோ பண்ணுறதில்ல. பிகாஸ் நம்மளோட டெம்பரேச்சர் வந்து அவ்வளோ மோசமாக கிடையாது, மோசமாக தான் இருக்குது. அப்போ இதுவே மோசம் இல்லை கேப்டன். அப்போ எது மோசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யுஏஇ, துபாய் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே ஆம்லேட் போடலாம் நிஜமாகவே. அந்த அளவுக்குலாம் ஹீட் இருக்கும். அதான் யூ ஃபில் அ கார் டயர் கம்ப்ளீட்லி ஃபுல் ஆஃப் ஏர் ஆன் த ப்ரெஷர் ஆன் த ஹாட்டஸ்ட் டே ஆஃப் சம்மர். ரைட்டா? ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். The tire cannot change its shape and volume. But when winter comes, the pressure inside the tire reduces because the temperature decreases. அப்போ என்னது? டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்னொரு மாடலில் கேட்பாங்க. அதாவது இந்த வெதர் பலூன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ராட்சச பலூன்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பேன். அந்த ராட்சச பலூன்லாம் மேலே போக 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 அது பெருசாகிக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டா? மேலே போக 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 அது பெருசாகிக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்னலாம் அடுத்து இன்னொரு லா இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் சரியா? அப்போ என்ன அர்த்தம்? இது
T is directly proportional to சரியா அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது Gay-Lussac லாவோட ஃபார்முலா என்னது டெம்பரேச்சர் is directly proportional to pressure அப்போ T is equal to Kp ன்னு வச்சுக்கலாமா T is equal to Kp ன்னு வச்சுக்கலாம் ரைட்டா அல்லது P is equal to Kp ன்னு வச்சுக்கலாம் சரியா ஏதோ ஒன்று மாற்றி வச்சுக்கோங்க அடுத்தது எக் இன் அ பாட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் இது உங்கள் ஸ்கூலில் செஞ்சு காட்டலாம் நீங்கள் வீட்டில் கூட செஞ்சு பார்க்கலாம் நல்லா ஒரு முட்டை விழுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பாட்டில் எடுத்துக்கோங்க ரைட்டாக முட்டை வந்து ஓட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு இருக்க ஒரு பாட்டில் சைஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் உள்ளே என்ன பண்ணுங்கள் ஒரு தீக்குச்சி ஒரு பேப்பர் லைட்டாக சின்ன பேப்பரை கொளுத்தி போட்டுட்டு மேலே முட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க உள்ள டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் ஃபஸ்ட்டு பெருசாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீ அணைஞ்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் குறையிறப்ப ப்ரெஷரும் குறையும் அப்போ ப்ரெஷர் குறையிறப்ப பாட்டில் என்ன பண்ணுவோம் சுருங்க ஆரம்பிக்கும் பாட்டில் சுருங்குறப்ப முட்டை ஆட்டோமேட்டிக்காக ப்ளுக் அப்படின்னு என்ன பண்ணுவோம் உள்ளே போய் விழுந்துடும் சரியா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூ கேன் ட்ரை இட் இன் யுவர் ஹோம் சரியா அவிச்ச முட்டை உண்மையான முட்டையை எடுத்துகிட்டு போய் வச்சிடாத ஆன்சர் வராது அவிச்ச முட்டை ரைட்டாக பாயில்டு எக்கு சரியா கிளாஸ் பாட்டில் இஸ் டேக்கன் புட் சம் பீசஸ் ஆஃப் காட்டன் இன்சைட் த பாட்டில் அண்ட் லைட் தம் தென் பிளேஸ் அ பாயில்டு எக் அட் த மவுத் ஆஃப் த பாட்டில் த டெம்பரேச்சர் இன்சைட் த பாட்டில் இன்க்ரீசஸ் because of fire rising the pressure அப்போ என்ன பண்ணுது ப்ரெஷர் ரைஸ் ஆகுது when the flame goes out அப்போ பாருங்கள் அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அடுத்து தீ எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் flames goes out air inside cools and the pressure drops அப்போ this causes the egg to be sucked into the bottle அப்போ கூல் ஆனோட ப்ரெஷர் குறைஞ்சிரும் அதான் விஷயம் ஓகே ரைட் சூப்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் mathematical expression relates the gas volume moles ரைட்டா கேஸ் வால்யூமையும் மோலையும் ரைட்டா வால்யூம் அண்ட் மோலை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா PV is equal to nRT PV is equal to என்னது nRT PV is equal to nRT அப்போ P என்னது ப்ரெஷர் Pங்கிறது என்னது ப்ரெஷர் உங்களுக்கு எது Pங்கிறது ப்ரெஷர் Vனா வால்யூமு Tனா டெம்பரேச்சர் இன் கெல்வினு N is number of moles R is gas constant சரியா R is gas constant pressure volume temperature number of moles gas constant clear right இதுதான் இது equation important question பா இது சரியா okay right what are ideal gases in what way real gas differ from ideal gas ideal gas na enna adora definition மட்டும் எழுதுனா போதும் ரைட்டா ideal gas is defined as one in which all collision between atoms and molecules are perfectly elastic இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு காமெடியான கொஷின் இதெல்லாம் ஒரு காமெடியானது அதாவது ஐடியல் கேஸுங்கிறது ஒரு உண்மையே கிடையாது அது ஒரு டூப்ளிகேட் அது ஒரு பொய் ஒரு மாயை ஒரு பிம்பம் ஒரு ஃபேக் அந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம் எனக்கு நிறைய பட்ட பேர் எனவே ஒரு உண்மையே கிடையாது நம்ம உண்மையிலே ஒன்று நினைப்போம் அந்த மாதிரி இது இருக்காதான் அப்புறம் எதுக்குடா இதை படிக்க வைக்கிறீங்க எதுக்குடா இதை செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இந்த லெசன் படிக்கிறப்ப உனக்கு தெரியும் எங்கே பார்த்தாலும் இது உண்மையே இல்லை இது பொய்யுங்கிறீங்க ஆனால் பொய் ஆனால் அதுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க அதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இருக்கும் பிகாஸ் ரியல் கேஸஸை நம்ம வச்சு படிக்கிறத விட ஐடியல் கேஸஸை செட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம அதை கம்பேரிட்டிவில் படிக்கிறது தான் ஈஸியஸ்ட் வே அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஐடியல் கேஸ்னு ஒரு கேஸை க்ரியேட் பண்ணி அதோட ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம எல்லாத்தையுமே கம்பேரிட்டிவில் படிக்க போகிறோம் ஸோ இப்போ ஐடியல் கேஸுங்கிறது என்ன அப்படின்னா இஸ் ஒன் இன் விச் ஆல் த கொலிஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நான் போய் ஒரு ஃபோர்ஸில் ஒரு செவுத்தில் இடிக்கிறேன் திருப்பி வந்துட்டேன் இந்த பக்கம் செவுத்தில் அந்த பக்கம் போய் அந்த பக்கம் செவுத்தில் இடிக்கிறேன் திருப்பி இந்த பக்கம் செவுத்தில் இடிக்கிறேன் நான் இடிக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் என்னோடய எனர்ஜி அதே மாதிரியே இருக்குமா நான் எவ்வளோ ஃபோர்ஸில் போய் இடிச்சேனோ அதே ஃபோர்ஸில் திருப்பி வருவேன் திருப்பி அதே ஃபோர்ஸில் போய் இடிப்பேன் திருப்பி அதே ஃபோர்ஸில் வருவேன் இது எங்கேயாவது சாத்தியமா அதாவது என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் போயிட்டு வர்றது இருக்கும் கொஞ்சம் கூட எனர்ஜி ரிடக்ஷனே இல்லை அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நம்மளோட உண்மையான காற்று இப்போ இதில் ஏர் மாலிகுல் இருக்குல்ல இதில் இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து இட் வில் கெட் செட்டில் டவுன் ஆகாது பட் அதோட ஸ்பீடெல்லாம் குறையும் டெம்பரேச்சர் குறையும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அன்றைக்கி பலூன் கொஷின் சொல்லியிருக்கேன் நம்ம பலூன் புதுசாக வாங்குறப்ப பெருசாக இருக்குது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அந்த பலூன் சின்னதாகிடுது ஏன் சின்னதாகுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அதோட வெலாசிட்டி மாலிகுல்ஸ் வந்து அங்கே இங்கே ஓடிட்டு இருந்துச்சுல அது கொஞ்சம் காம் டவுன் ஆகுது அதுக்காக அது வந்து என்ன பண்ணலை ரொம்ப தூரத்துலேருந்து கம்மியாலாம் ஆகலை அது ரொம்ப ஹை வெலாசிட்டி நம்ம ஊதுறப்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அது என்ன பண்ணுது ரொம்ப பயந்து அங்கங்கே ஓடுது அது என்ன பண்ணுது அப்போ கொல்யூஷனெல்லாம் எலாஸ்டிக் கொல்யூஷனில் நேராக ஆக அது போய் இடிச்சு அது எனர்ஜி குறைஞ்சி
குட்டியாக பலூன் மாறிடும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படிலாம் ஆகாது. நீங்கள் ஒரு பலூன் ஊதுனீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். எந்த கேஸு, ஐடியல் கேஸ் ஊற்றினீங்க, ஐடியல் கேஸ் வச்சு ஊதுனீங்கன்னா அப்படின்னு. இதெல்லாம் எங்கேயாவது நம்புகிற மாதிரி இருக்கா? இதான் நம்புகிற மாதிரி இருக்கா? நம்ப முடியல. ஏன்னா அது உண்மை கிடையாது. உண்மையாக இருந்தால் நம்ம நம்பலாம், இதான் உண்மை இல்லையே, அதனால தான். சரியா? பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அண்ட் இன் விச் தேர் இஸ் நோ இன்டர்மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதே மாதிரி என்ன சொல்லிட்டாங்க, அந்த மாலிகுல்ஸ்க்கு நடுவில்னா தேர் இஸ் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இங்கே ஒரு மாலிக்யூல் இருக்குது, இங்கே ஒரு மாலிக்யூல், இங்கே ஒரு கேஸ் மாலிக்யூல் இருக்குன்னா இவங்களுக்கு நடுவில் தேர் வில் பி நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ். ரைட்டா? இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்னது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸே இருக்காது. சரியா? 10th சொன்னேன்னா ரைட். ஓகே. ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்னது, PV is equal to nRT. PV is equal to nRTங்கிறது என்னது ஃபார்முலா. எப்பா இதுதான் உண்மையான யூபிஎம். ரைட்டா? முன்னாடி சொன்னது ஒரு ஐடியல் யூபிஎம். ரைட்டா? இது வந்து ஐடியல் யூபிஎம். ஓகே, இது ஐடியல் யூபிஎம்னு வச்சுக்கலாம். இதுதான் ரியல் யூபிஎம். ரைட்டா? ரியல் யூபிஎம். சரியா? ரியல் யூபிஎம் கொஷின் டெஃபினட்டாக உன்னோட கொஷின் பேப்பரில் இந்த யூபிஎம் இந்த கொஷினை நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஐடியல் கேஸஸ் ஒபே ஆல் கேஸ் லா அண்டர் ஆல் கண்டிஷன். ஐடியல் கேஸ் என்ன பண்ணுமா, பெரிய நல்ல மாதிரி நடந்துக்குவான. ரைட்டா? ஆல் கேஸ் லா அண்டர் ஆல் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நீங்கள் எந்த டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், அடுத்து மைனஸ் டெம்பரேச்சர், பாசிட்டிவில் 1000 டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி எந்த டெம்பரேச்சர், எந்த ப்ரெஷரில் வச்சாலும் சரி இந்த ஐடியல் கேஸ் வந்து ஒபே பண்ணுமா. நாங்கள் பாஸ் நீங்களே சொல்லுங்கள், இதெல்லாம் நியாயமா? அது எப்படி ஒருத்தனால் கொதிக்க வச்சாலும், அதாவது 1000 டிகிரி செல்சியஸ்லேயும் ஒருத்தனால் ஒரே மாதிரி தான் இருக்க முடியுமா, மைனஸ் 1000 டிகிரி செல்சியஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இதெல்லாம் என் நம்புகிற மாதிரியா இருக்குது பாஸ், அந்த மாதிரி தான். ஏன்னா அவன் என்னது, உண்மையே கிடையாது, அவன் வந்து ஒரு பொய். அடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி அட் லோ டெம்பரேச்சரில் மட்டும்தான் நம்மளோட கேஸ் லா என்ன சொல்லுதோ அந்த மாதிரி இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்லாம் ஒர்க் ஆகுமா. ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர்லாம் ஒர்க் ஆகும். நீ அதுவும் ஒலாவாகுது போட ஓரமா அப்படின்னு ஓரம் கட்டிட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணுமா, அது இஷ்டத்துக்கு தான் நடந்துக்குமா. வால்யூம் ஆக்குபைடு பை த மாலிக்யூல் இஸ் நெக்லிஜிபிள் கம்பேர்டு டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், வால்யூம் ஆக்குபைடு பை த மாலிக்யூல். இப்போ இதுக்குள்ளே அங்கங்கே மாலிக்யூல்ஸ் இருக்குல்ல, இஸ் நெக்லிஜிபிள் கம்பேர்டு டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் தி கேஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பாட்டில்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த பாக்ஸ் தான் என்னது, ஒரு பாட்டில். அப்போ இந்த பாட்டிலில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, வால்யூம் ஆக்குபைடு எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மாலிக்யூல், இப்படி என்ன பண்ணுது, நிறைய மாலிக்யூல்ஸாக இருக்குது. ரவுண்டாக என்ன பண்ணுது, நம்மளுக்கு உள்ளுக்குள்ள மாலிக்யூல்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, வால்யூம் ஆக்குபைடு பை மாலிக்யூல் இஸ் நெக்லிஜிபிள் கம்பேர்ட் டு டோட்டல் வால்யூம். நீங்கள் மொத்த வால்யூம் எடுக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தமாக வால்யூம் எடுங்க, அதில் இந்த மாலிக்யூலோட வால்யூம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கேப்பே இல்லையா. என்னங்கடா மாலிக்யூலுங்கிறீங்க, அந்த மாலிக்யூல் ரவுண்டாக வேற இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. ரவுண்டாக இருக்க 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நடுவில் எப்படிப்பா கேப்பே இல்லாமல் இருக்கும்? கரெக்டாக இல்லையா? அவங்க சொல்கிறது அப்படி தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் மாலிக்யூலோட இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை, யூ டோன்ட் நீட் டு கன்சிடர் இட். இது ஒரு ரவுண்டா, அப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரவுண்டு போடுறேன், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரவுண்டு போட்டு வைக்கிறேன். எப்படி இங்கே பாருங்கள், கேப்பே இருக்குது. இந்த கேப்லாம் இருக்காதுங்கிறாங்க. ரைட்டா? ஓகே. என்னது, இந்த மாதிரிலாம் கேப் இருக்காதான், நீங்கள் மாலிக்யூலோட வால்யூமை கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. வால்யூம் ஆக்குபைடு பை த மாலிக்யூல் இஸ் நாட் நெக்லிஜிபிள் கம்பேர்ட் டு த டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ். ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் த கேஸ் எதை பொறுத்து தான் இருக்குது, மாலிக்யூல்ஸை பொறுத்து தான் இருக்குது. கரெக்டாக இல்லையா? எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்கோ அத்தனை மாலிக்யூல்ஸ் தான் வால்யூமை ரெப்ரசென்ட் பண்ண போகுது. சரியா? அவங்க தான் வால்யூமை ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அமங் த மாலிக்யூல் இஸ் நெக்லிஜிபிள். இவங்க தான் இருக்காங்களே, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அட்ராக்ஷனும் இருக்காதான், ரிப்பல்ஷனும் இருக்காதான், எதுவுமே இருக்காதான். அவன் பாட்டுக்கு இருப்பானே, இவன் பாட்டுக்கு இருப்பானே. இதெல்லாம் எங்கேயாவது நடக்குமா? என் பக்கத்தில் ஒரு மனுஷன் இருந்தால் அவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வாது எனக்கு இருக்கும்ல. இவங்களுக்கு அந்த உணர்ச்சியே இருக்கானா? உணர்ச்சியே இல்லாதவனுங்க பக்கத்தில் எவன் இருக்கான் இல்லை அதை பற்றியெல்லாம் கவலையப்பட மாட்டாங்களா, இருக்கானே மதிக்க மாட்டாங்களா. சரியா? அதை தான் சொல்கிறாங்க, த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அமங் த மாலிக்யூல் இஸ் நெக்லிஜிபிள். அது கொஞ்சம் கூட கிடையாதான். நெக்லிஜிபிள்னால் அது கொஞ்சம் கூட கிடையாது. அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மாலிக்யூல் இஸ் நாட் நெக்லிஜிபிள் அட் ஆல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். எல்லா டெம்பரேச்சர் ப்ரெஷர்லையும் இட் இஸ் நாட் நெக்லிஜிபிள். ரைட்டாக? எல்லாத்துலேயும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நீங்கள் ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் ஹாஸ்பிட்டலில் சிலிண்டரில் இருக்குல்ல,
அதில் கேஸில் இருக்குமா லிக்விடில் இருக்குமா? எனி ஐடியா? ஸோ ஆக்சிஜன் இஸ் அ கேஸ். அது என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜன் சிலிண்டரில் சரி வேணால் விட்டுரு, நம்ம வீட்டில் இருக்க எல்பிஜி கேஸ் எடுத்துக்கலாம், லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் தான். ஸோ கேஸை லிக்விடாக மாற்றிருக்காங்க, ரைட்டா? அப்போ மாலிகுல்ஸ் நடுவில் இன்ட்ராக்ஷன் இருக்கா இல்லையா? கேஸ்னால் எப்படிப்பா இருக்கும்? கேஸ் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? கேஸ் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். கேஸ் மாலிகுல்ஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் கேஸ் மாலிகுல், கரெக்டாக? கேஸ் மாலிகுல்ஸ் ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும். அப்போ ஒரு கேஸை நான் லிக்விடாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும், நான் இதை நெருக்கி பக்கத்தில் கொண்டு வரணும். அப்போ ஐ ஹேவ் டு கம்ப்ரெஸ் இட். நான் கம்ப்ரெஸ் பண்ண போகிறேன். அதனால தான் இது கம்ப்ரெஸ்டு நேச்சுரல் கேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், சிஎன்ஜி அப்படின்னு. இது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அப்போ ஒரு கேஸை லிக்விட் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்? என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம இப்படி தனித்தனியாக சுற்றிட்டு இருந்தோடனே இப்படி என்ன பண்ணுறோம், பக்கத்தில் கொண்டு வரோம், கம்ப்ரெஸ் பண்ணுறோம், ரைட்டா? அழுத்தம் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ணுறோம், சரியா? ரைட். அப்போ என்ன அர்த்தம், அவங்களுக்கு நடுவில் நாட் நெக்லிஜிபிள், அதை தவிர்க்க முடியாது. அவங்க நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அவங்க பக்கத்தில் வருவாங்க. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்தால் பக்கத்தில் வருவாங்களா? அவங்களுக்கு நடுவில் இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரியா? ரைட். வான் டெர் வால் கேஸ் வித் A is equal to 0 by liquefied. இந்த கொஷினில் இப்போ நடத்துனேன்னா சுத்தமாக உங்களுக்கு புரியாது. ஏன்னா வான் டெர் வால் ஈக்குவேஷன் பார்க்குறோம். நம்ம வான் டெர் வால் ஈக்குவேஷன் பார்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொஷினை பார்க்கலாம், சரியா? ரைட். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டிக்கி வால், இந்த வாட்டர் பாட்டிலில் உள்ளுக்குள்ளே இருக்க செவரில் நான் என்ன பண்ண போகிறேன், கம்மு தடவை போகிறேன். நல்லா கவனிங்க. சப்போஸ் தேர் இஸ் அ டைனி ஸ்டிக்கி ஏரியா, இந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும், சரியா? இந்த கொஞ்சோண்டு இடத்துல மட்டும் என்ன பண்ண போகிறேன், டைனி ஸ்டிக்கி ஏரியா ஆன் த வால் ஆஃப் அ கண்டெய்னர் ஆஃப் அ கேஸ். மாலிகுல் ஹிட்டிங் திஸ் ஏரியா ஸ்டிக் தேர் பெர்மனென்ட்லி. எந்தெந்த கேஸ் மாலிகுல்லாம் போய் அந்த ஸ்டிக்கி ஏரியாவில் ஸ்டிக் ஆகுதோ அது பெர்மனெண்ட்டாக அங்கேயே ஒட்டிக்கிச்சான். இஸ் த ப்ரெஷர் கிரேட்டர் ஆர் லெஸ் ஆன் த ஆர்டினரி ஏரியா வால்? அப்போ நார்மலாக கம்மு போடாத இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கும் கம்மு போட்ட இடத்துல இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க, ரைட்டா? அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க, ரைட்டா? கவனிங்க. If the gas molecules stick on the walls of the container, then the number of molecules striking the wall of the container decreases, and decrease in number of gas molecule in the same volume container decreases the pressure. இப்போ இந்த பாட்டிலில் ப்ரெஷர் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு 7up பாட்டில்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு 7up பாட்டில், இந்த மாதிரி கேப் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 7up பாட்டில் நல்லா ஷேக் பண்ணுறேன். ஷேக் பண்ண என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியே வந்துடுமா? வெளியே வந்து என்ன பண்ணும், இட் வில் ஃபோர்ஸ் த கண்டெய்னர். என்ன பண்ணும், எல்லோரும் கண்டெய்னரை நல்லா ஃபோர்ஸ் பண்ணும். இப்படி அமுக்க முடியாது, டைட் ஆகிடும். நீ பார்த்துருப்பேல, வாட்டர் பாட்டிலாக அமுக்கவே முடியாது, டைட்டாக இருக்கும். அப்போ ஆல் த மாலிகுல்ஸ் ஆர் ஃபோர்ஸிங் அவுட்வர்ட்ஸ், ரைட்டா? எங்கடா கேப் கிடைக்கும் போகலான்னு என்ன பண்ணுறாங்க எல்லாருமே இந்த செவுத்துக்கு மேலே, ரைட்டா? இந்த வாட்டர் பாட்டிலோட வால், ரைட்டா? வாட்டர் பாட்டிலோட வால் அந்த அல்லது இந்த வாட்டர் பாட்டில் மேலே பாட்டிலோட அவுட்டர் பாடியில் they are forcing it. அதனால தான் நம்மளால் பாட்டிலை ப்ரெஸ் பண்ணவே முடியாது. இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து தள்ளுறாங்க. அதனால எனக்கு என்ன, இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நான் கம்மு தடவிட்டேன்னா அங்கே ஒரு 10 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல 1000 பேர் வந்து சேருவாங்க, ரைட்டா? இப்போ இதுக்குள்ள நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. எல்லா மாலிகுல்ஸும் எல்லா பக்கமும் எல்லா இடத்துலேருந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஸ்டிக்கி கம் ஒட்டின இடத்துல 10 பேர் போய் பர்மனெண்ட்டாக ஒட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த 10 பேர் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் தான் கொடுக்க முடியும், நாட் 1000 பேர், சரியா? அந்த 10 பேரால் என்ன ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த 10 பேரால் கொடுக்க முடிஞ்ச ப்ரெஷர் தான் அங்கே கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அப்போ யூஸ்வலாக கொடுக்குற ப்ரெஷரை விட அந்த ஸ்டிக்கி வாலில் ப்ரெஷர் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. யூஸ்வலாக கொடுக்குறத விட அந்த இடத்துல ஸ்டிக்கி வாலில் என்ன பண்ணுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ ஹென்ஸ் த ப்ரெஷர் டிக்ரீசஸ். அதான் எனது இதோட ஆன்சர், சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அதுதான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப முக்கியமானது இந்த ஏபிசிடிஇ 4 கொஷின் இருக்குது. ஏபிசிடி இந்த 4ல் கண்டிப்பாக ஒரு கொஷின் உன்னோட மிட்டம் டெஸ்ட் கொஷின் பேப்பரில் ஷுவராக இருக்குது. 6th சாப்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 4ல் ஒரு கொஷின் உன்னோட 4 மார்க்லேயோ உன்னோட 3 மார்க்லேயோ அல்லது 5 மார்க்கில் இருக்க 3 மார்க்லேயோ கண்டிப்பாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கொஷினில் ஒன்று இருக்க போகுது. ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் வாட்டர் டியூரிங் த சம்மர். ஏரேட்டட் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் என்னது, அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் மாதிரி, ரைட்டா? கார்பனேட்டட் வாட்டர் அதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க, நார்மலாக வெளியே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ, அதுவும் டியூரிங் சம்மர் சீசனில். ஏன்பா, என்ன ஆகும்? எனி ஐடியா வாட் வில் ஹேப்பன்? எனி ஐடியா? ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதை பற்றி கம்ப்ளீட்டாக 9th சாப்டரில் படிக்க போகிறோம்.
9th சாப்டரோட ஒரு பேஸ் தான் என்னது இப்போ நம்ம பார்க்க போகிறது. சரியா, 9th சாப்டரோட ஒரு பேஸ் பார்க்கலாமா? 9th சாப்டரோட பேஸ் பார்த்துட்டு இருந்துடலாமா? ரைட், கவனிங்க. வர வர நம்ம கிளாஸோட ஸ்ட்ரென்த் என்னடா இவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு? ஏண்டா என்னடா நினச்சிட்ருக்கீங்க? எவனையும் காணோம், ஒருத்தனையும். வாட் ஹேப்பன்? எங்கே போனீங்க? ஏன்பா வர வர கிளாஸு எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏன்பா? ரைட், நம்ம கிளாஸ் ரொம்ப கவலைக்கிடமாக போயிட்டுருக்கே. ஏன்னா 3 பேர் 4 பேர்லாம் இருக்குது. ஏன்னா 100 பேர் 200 300 இருந்த இடத்துலலாம் போயிட்டு இப்போ வெறும் சிங்கிள் டிஜிட் ஆகிடுச்சு. ஏன்னா ட்ரிபிள் டிஜிட்லேருந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு மாறிட்டோம் நம்ம. ஏன்னா ரொம்ப கம்மியாயிட்டோம், ரொம்ப கம்மியாயிட்டோம். ரைட், சரி வாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஏரேட்டட் வாட்டர் பாட்டில். சரியா, ஸோ அப்போ ஏரேட்டட் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது ஜென்ரலாக கார்பரேட்டட் வாட்டர் பாட்டில்னு சொல்லலாம். நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் சம்மர் சீசனில் என்ன பண்ணணுமா? அதை தண்ணிக்குள்ளே வைக்கணுமா? ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ப்ரெஷருக்கு என்ன ஆகும்? இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், கே-லுக்காஸ் லா படி டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ப்ரெஷர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் என்னது? இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ். சரியா, ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டா? சாட்டர்டேனாலையா? ரைட், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்மளோட ஏரேட்டட் வாட்டர் பாட்டிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணுது? ஆல் த வே த ப்ரெஷர் ஹிட்ஸ் த வால் ஆஃப் த பாட்டில். பாட்டிலோட வாலில் என்ன பண்ணுது? செவுத்தில் போய் டமால் இடிக்குது. ஓரளவுக்கு அதால் தாங்க முடியும், ஒரு அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா என்ன பண்ண? பாட்டில் டமால்னு வெடிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இவங்களோட டெம்பரேச்சரை குறைக்கணும். டெம்பரேச்சர் எப்படி குறைக்க முடியும்? சூரியனை மறைச்சிட முடியுமா? மறைக்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணால் புத்திக்கு தண்ணிக்குள்ளே போட்டுரும். தண்ணிக்குள்ளே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்னது? டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். டெம்பரேச்சர் குறைஞ்சா ப்ரெஷர் என்ன பண்ணும்? குறைஞ்சிரும். சரியா, அதான். இங்கே பாருங்கள், உங்களோட சீரியல் தான் சொல்கிறாங்க, கரிகாலன். அதாவது 11th படிக்க வேணாம், 12th படிச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியஸ்லி எஸ், பிகாஸ் உணர்ந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றப்ப அதை என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக கேட்டுக்கணும். ஏன்னா டீச்சர்ஸ்லாம் சொல்கிறத விட சீனியரோ ஃப்ரெண்டோ சொன்னால் அவனுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். நீ என்ன தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் நான் சொல்கிறத கேட்குறத விட இந்த மாதிரி இருக்கவங்க சொன்னால் கேட்பீங்க. நிறைய பேர் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. இந்த உலகமே இருந்தாலும் அந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வரல, அந்த மாதிரி உலகமே தூங்கிட்டு இருக்கப்ப நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம்? படிச்சுட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வி வில் பி இம்ப்ரூவ்ட். சரியா, எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், கேப்டன் டெம்பரேச்சருக்கும் இந்த ப்ரெஷருக்கும் என்ன சம்மந்தம்? எப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு உள்ள ஜூஸ் தானே இருக்குது, உள்ள 7up இருக்குது, லிக்விட் இருக்குது, அது எப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது? நீங்களே சொல்லுங்கள். கேஸ் உள்ளே ஏற்றுனாங்களே, அது ஏற்றினப்பே அதுதான், அதுக்கப்புறமா அதானே, எப்படி திடீர்னு கேஸோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது? அந்த டவுட் வந்துச்சா? ஸோ நல்லா கவனிங்க. அவங்க கேஸை எப்படி தெரியுமா உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க? அந்த கேஸை இந்த கேப் கொஞ்சோண்டு இருக்கும்ல, இந்த கேப்பில் அவங்க ஃபில் பண்ணலை. தே ஹவ் இன்ஃப்யூஸ்டு த கேஸ் டு த லிக்விட். கேஸை லிக்விடோட டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட்டா? தே ஹவ் டிசால்வ்டு த கேஸ். சரியா? ஓ மை காட், கவலைப்படாதீங்க, அதெல்லாம் படிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. சரியா, ரைட். டிசால்வ்டு, ரைட்டா? டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்க? கேஸை டிசால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹை ப்ரெஷரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லிக்விடுக்குள்ளே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துருக்கியா? நீங்கள் கூலிங்காக குடிக்கிறப்ப பெப்சிக்கு ஒரு டேஸ்ட்டும், கூலிங் போனதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் கேஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பெப்சியை குடிச்சிங்க அப்படின்னா, பெப்சி கோக்கை குடிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஒரு டம்ளரில் ஊற்றி நல்லா கலக்கி அதில் இருக்க கேஸ் எல்லாம் வெளியே போக வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள், த டேஸ்ட் வில் நாட் பி குட். சரியா? டேஸ்ட் வில் நாட் பி குட். அப்போ
டேஸ்ட் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் இருக்கணும். இப்போ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா சாலிபிலிட்டி, கரைதிறன். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் 9th லெசன் படிக்கிறப்ப திருப்பி கேட்பேன், சாலிபிலிட்டி எங்கேருந்து எங்கே போய் கம்பேர் பண்ணுற மாதிரிங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ கரைதிறன் என்ன பண்ணுது, குறையுது. அப்போ அவங்க கம்மியாக தான் கரைகிறாங்க. கம்மியாக கரைகிறாங்கன்னா அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரைட்டா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கரைஞ்சு போய் இருந்த கேஸ் எல்லாம் இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால கரையாமல் என்ன பண்ணுது, வெளியே வருது. அப்போ உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்டர் பாட்டில் மேலே வரைக்கும் ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 7up கோக் பெப்சி எல்லாம் கொஞ்சம் தூரம் கேப் விட்டு தான் ஃபில் பண்ணிப்பாங்க. ரைட்டா, அப் டு திஸ் தட் வில் பி கேப். ஃபுல் பாட்டில் ஃபில் பண்ண மாட்டாங்க, இவ்வளோ தான் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரைட்டா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த கேஸ் எல்லாம் வெளியே வரும். ஸோ கேஸ் கேன் பி கம்ப்ரஸ்ட். அந்த கொஞ்சோன்னு இடத்துக்குள்ளே கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆகிடும். நீங்கள் அதே விட்டுட்டு தூக்கி கொண்டு போய் வெயிலில் வைக்கிறது அல்லது கொதிக்க வச்சிங்கன்னா நாங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக உள்ளுக்குள்ள இருக்க எல்லா கேஸஸும் வெளியே எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கிறீங்க, வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ வெளியே வந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் பர்ஸ்ட் ஆகிடும். சரியா? ஓ, தீமினல் ஸ்டூடெண்ட் ஆகிட்டிங்களா? ஓகே, குட் சூப்பர் குட். சரியா? ஸோ அப்போ த சாலிபிலிட்டி ஆஃப் தி கேஸ் இன் வாட்டர் இஸ் லைக்லி டு டிக்ரீஸ். சரியா? நல்லா கவனிங்க, த சாலிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தை லைக்லி டு டிக்ரீஸ் சின்ஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப சாலிபிலிட்டி என்ன பண்ணுது, குறையுது. அப்போ சாலிபிலிட்டி குறைஞ்சிச்சுன்னா ப்ரெஷர் பிகம் டூ ஹை, த கிளாஸ் வில் நாட் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட், ஸோ த பாட்டில் மே எக்ஸ்ப்ளோடு. டு அவாய்ட் திஸ் வி ஹாவ் டு கீப் த பாட்டில் அண்டர் த வாட்டர். சரியா? நம்ம என்ன பண்ணணும், அதனால தான் இதை தண்ணிக்குள்ளே பத்திரமா வைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு டமால்னு வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா, டமால்னு வெடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ரைட். ஸோ we will stop here. சரியா? okay, we will stop it here and we will see the next part. right, we will see it in the next part. சரியாப்பா? அடுத்த பார்ட்டில் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். இப்போதைக்கு we will stop it here. சரியா? ஓகே. ஸோ எல்லோரும் தூங்குங்க, இல்லை ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சு கிளம்புங்க, இல்லை படிங்க. we will meet in the next class. okay, tada.